Hello, good afternoon. This is Dr. Ramanathan Archana. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதே. அரசியல் தான் செய்யணும்டா. பாக்ஸ் தண்ணி அடிச்சு காட்டுறோம். அப்படி வசதி. நீங்களா யாருடா? How do I tell you? நான் கேட்கிற கடைசி ஆசை ரெண்டு ஒன்று, இந்த முறை நீங்கள் சஜித் சாருக்கு வாக்கு போடணும். எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கு போடணும். ரெண்டாவது, எங்களுக்கு ஒன்று ஒரு அரசியலை கட்டி எழுப்புறதுக்காண்டி நீங்க நல்ல ஒரு 15 பேரை எம்பியா மாத்தணும். நம்பிக்கையே வந்திருக்கு அண்ணா, எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி, ஆரம்பிச்சிருவோம். நான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தமிழோட காட்டிட்டு நீங்க மனசுல வச்சா எங்களுக்குரிய ஒரு ஜனாதிபதியை உருவாக்கிட்டு அடுத்த பாராளுமன்ற தேர்தல நான் இருக்கிறோன்னு இல்லையோ நல்ல 15 பேரை போட்டு எங்கிட்ட தமிழ் மக்கள்கிட்ட இருப்ப நீங்க ஷூ பண்ணணும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. கட்டாயம் இந்த முறை உங்களுடைய வாக்கு அரியநேந்திரன் அன்னைக்கு மட்டும்தான் போடணும். சங்கு தெரியாம நீங்கள் மாறி போட்டு வந்தா தமிழினத்துக்கே சங்கு ஊதுப்படும். அது சாண்டிஜன் ஊதுரண்டா ஊதட்டும், சாணக்கியன் ஊதுரண்டா ஊதட்டும், சுமந்திரன் ஊதுரண்டா ஊதட்டும், டக்ளஸ் ஊதுரண்டா ஊதட்டும். ஃபர்ஸ்டா போய் போடு. உனக்கு இப்படி நினைக்க தேவை செஞ்சு போய் போடு உண்ட வாக்க அரியநேந்திரன் அன்னைக்கு. A few moments later. இந்த முறை ஒரு தமிழன், இந்த முறை திரும்பவும் சொல்றேன், ஒரு தமிழன் சங்குக்கு போடுவானா இருந்தா அது இந்த உயிருக்கு எதிராக போடுறதுக்கு சமணம் நினைச்சு கொள்ளு. மடையன் மாதிரி கேட்கப்படாது. சஜித்துக்கு யாருமே என்ன லவ் பண்ற ஒருத்தனும் நான் உங்களுக்கான தான் மெடிசனையும் விட்டுட்டு போனான், நான் படிச்ச மெடிசனையும் விட்டு போனேன், சாவறதுக்கும் துணிஞ்சினான். நான் எந்த தமிழன் என்ன லவ் பண்ற ஒவ்வொரு தமிழனும் வந்து இசா காட்டிக்கு தயவு செய்து போடு. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. கதிரவுக்கு போடு. அடுத்த முறை நாங்கள் ஒரு நியாயமான ஊழலற்ற ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்காண்டி நீங்கள் அதை போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என் ஃபுல் சப்போர்ட் அனுரவுக்கு மட்டும்தான். இப்ப நான் சொல்றேன், எந்த வாக்கிந்தா இந்த நெஞ்சில இருக்கு. நேற்று போட்ட டிஷர்ட் இன்றைக்கும் கலடையில, இந்த டிஷர்ட் எலெக்ஷன் வரைக்கும் கலட மாட்டேன். இதே டிஷர்ட்டோட தான் தெரிவேன் நான். எனக்கு சொல்லி 1 or 2 ஹவர்ல ஒன்று தந்தவங்க டிஷர்ட் இப்ப விட எனக்கு வெக்கமா கிடக்கு. சங்குக்கு விழாகாலம் நான் சப்போர்ட் பண்ணினதுக்கு ஒரு வசனம் நன்றி சொன்னீங்களாடா? ஒரு வசனம், ஒரு மேடையில ராமநாதன் அட்டினாக்கு நன்றி சொன்னீங்களா? இந்த மாதிரி பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றான், வென்றிடலாம் குலசேகரனை. அது என்ன? எங்களுடைய ஒரே ஒரு வாக்கு, அதாவது போரிங்கள் ஒரு பெரிய ஷீட் ஒன்று தருவாங்க. சரிதானே? 21ஆம் தேதி காலமே எங்களோட தமிழன் ஒவ்வொருத்தரும் வந்து வாக்களிக்கணும். ஒரு பெரிய ஷீட் ஒன்று தருவாங்க. அந்த ஷீட்ல வந்து அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எங்களுடைய அன்றகுமார திசாநாயகன் திசை காட்டி இருக்கும். அந்த திசை காட்டிக்கு ஒரு எக்ஸ் ஒன்று போடுங்கோ. வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாய கூப்பிடுடா. அந்த பெட்டிக்கு வெளியால போகக்கூடாது. அந்த திசை காட்டிக்கு ஒரு எக்ஸண்டை போடுங்கோ. நாங்க தமிழரும் இப்பவும் நாங்கள் அன்றகுமார திசாநாயக்கு தான் தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, இந்தியாவில் கோர்ஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். வேற ஒண்ணுக்கு லாயக்கில்லை. சப்போர்ட் பண்ணணும். ஏனென்றால் முக்கியமான ரீசன் வந்து நாங்கள் ஒரு இலங்கையை வந்து ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு போகணும். 3 பேர்ல எலிமினேட் பண்ண வேண்டியதுல முக்கியமான ஆபத்தானால் வந்து அன்றகுமார திசாநாயக்க அவருக்கு தான் ஃபர்ஸ்டா எலிமினேட் பண்ணினான். என்ன அனுர வந்து ஜனாதிபதி ஆகினால் நம்மளுக்கு சிக்கல். 2வது அனுர ஜனாதிபதி ஆகிற இடத்துல அவர் வந்து திருப்பி டீல் அடிக்க தாம்புவார். அப்படிக்கான விஷயம் எங்களுக்கு அது தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா தனி சிங்கள வாக்குகளால் வேண்டினான் ஒரு இருமாப்புண்டு சிங்கள மமதை வந்து அவருக்கு வரலாம். இதே தமிழுக்கு எதிரான ஜனாதிபதி என்ற பேர்ல இம்பாசிபிள். ஏனென்றால் அவர் எத்தனை ஃபைல தூக்கி நடந்தாலும் அவருக்கு வந்து ஒரு திடமான பொருளாதார கொள்கையும் இல்லை, ஒரு திடமான மருத்துவ கொள்கையும் இல்லை. பட் அவர் வந்தால் அவரை ஜனாதிபதியாக விட மாட்டாங்க, எப்படியோ போடுவாங்க எல்லாம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ,
லண்டன்ல போய் 50 பவுண்ட் சேர்க்கிறாய் பிச்சை எடுத்துக்கொண்டு பறையசி நாய். ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். நான் 2 பேருக்கு ஒரு சதம் வேண்டாம் அவர்த்தடை. பொய் 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 பொய். என் சொந்த காசுல திடீரன் பாக்குறியா? இந்த சொந்த கார் நான் 73 லட்சம் 72 லட்சம் என்ன லோன் கட்டணும். இதெல்லாம் சேர்ந்து எங்கடா கொண்டு போக போறீங்க? மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இல்ல இப்ப கூட ஏன் போய் சொல்லுவான் இருந்து வந்திருக்கேன் போன் நான் கதைச்சு ஒன்று. அப்புறம் நான் போய்க்கல 200,000 2 lakhs காசு கையில் தந்தவே. அதில் 1,30,000 ரூபா பிஓசி பேங்க்குக்கு எனக்கு சம்பளம் வராதால லோனுக்கு பே பண்ணிக்க. மிச்சம் 70,000 ரூபாயில் இப்போ 9,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன். அதோட மிச்ச காசு புகழில் இருக்கு. தனமாக பேசாதீரையா. உள்ளூர் பாதிப்பு முக்கியமா, இனாமாக பணம் கிடைப்பது முக்கியம். அவசரப்பட்டு விட்டேன். இனாம் தான் நம்ம அரசின் உயிர் மூச்சு. அது யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம்